ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ராகி சேமியா எப்படி சூப்பராக உதிரியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் குவிக்காக செய்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சம்மர் ஹாலிடே விட்டாச்சு, வீட்டில் இருப்பாங்க குழந்தைங்கள்லாம். அவங்களுக்கு இது மாதிரி வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து மீடியம் சைஸ் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், இதை கட் பண்ணிக்கலாம். தக்காளி நிறையா தேவையில்ல, சின்னதாக ஒரு தக்காளி இருந்தாலே போதும். இந்த ராகி சேமியாவில் நம்ம வெஜிடபிள்ஸும் நான் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 4-5 பீன்ஸு எடுத்திருக்கேன், அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து ஒரு கேரட் எடுத்திருக்கேன், அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வைக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், உருளைக்கிழங்கு, பட்டாணின்னு நம்மளுக்கு விருப்பப்பட்டதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள்லாம் ரெடி. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் சூடானோன்னே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன், அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காயை சேர்த்துக்கலாம். கேரட் 1 கப் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் 1 கப் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரணும். இது கூட 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கி விடுங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் வேக வைக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். காய் வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும். மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுவோம். ராகி சேமியா எடுத்திருக்கேன், இதை 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி காய் வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை முன்னாடியே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த டைமில் சேர்த்தாலே போதும். தக்காளி ரொம்ப வதங்க வேணாம், லேசாக வதங்கினா போதும். இப்போ சேமியாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சேமியா எடுத்தால் 1 கப் தண்ணி விடுங்க, அதுவே போதும். ராகி சேமியா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். தண்ணி நம்ம ஜாஸ்தியாக வச்சுட்டோன்னா குழஞ்சி போயிடும், கொலன்னு இருக்கும். சேமியா உதிரியாக வராது. அதனால் தண்ணி கரெக்டாக வைங்க. ராகி சேமியாவை எந்த கப்பில் அளக்குறோமோ அதே அளவு தண்ணி விட்டால் போதும். 1 கப் ராகி சேமியா இருந்தால் 1 கப் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு கொதி வந்ததுக்கப்புறமா சேமியாவை அதுக்குள்ளார நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம், டக்குன்னு வற்றி போயிடும். சேமியாவும் சீக்கிரம் வெந்துடும். சேமியாவை மட்டும் முன்னாடியே வேக வச்சுட்டு இதில் சேர்ப்பாங்க, அப்படியும் சேர்த்து செய்யலாம். ஆனால் அப்படி சேர்த்து செய்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இது மாதிரி நம்ம செய்யும் போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சேமியாவை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியமாகவே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. அவ்வளோதான், ராகி சேமியா சூப்பராக உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி உதிரியாக வருதுன்னு. கொலனே ஆகாது, கரெக்டாக இருக்கும். தண்ணி இதே அளவு வைங்க, ரொம்ப சூப்பராக வரும். நார்மல் சேமியாவை விட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இது கூட 1 கப் துருவின தேங்காய் சேர்த்து பரிமாறுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. தேங்காய் ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து கொடுக்குறது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது.
அவ்வளோதான், ராகி சேமியா ரெடி. சர்வ் பண்ணிடலாம். எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக வருது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி ஹெல்தியான சிறுதானியத்தில் செய்யக்கூடிய ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.